எனது திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த புதுக்கோட்டையில காலையில இந்த ரயில் நிலையத்துல மறுபடியும் இன்ஸ்பெக்ஷன் பண்ண இன்னைக்கு காலையில பண்ண நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 6-7 மாசத்துக்கு முன்னாடி இதே புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. இன்னைக்கும் அங்க போகும்போது அங்க நிறைய குறைபாடுகள். அதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க அம்ருத் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா புதுப்பிக்கிறாங்க. அதே மாதிரி இங்க புதுக்கோட்டையிலயும் கிட்டத்தட்ட அந்த அம்ருத் பாரத் ஸ்டேஷன்ங்கிற மாதிரி அந்த புதுப்பிப்பு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அது 2023 அதை சாங்ஷன் பண்ணி 2024 டெண்டர் கொடுத்துருக்குறாங்க. அதில் உள்ள இருக்கிற அந்த கழிப்பறை வசதியாக இருக்கட்டும், வெயிட்டிங் ரூம் காத்திருப்போர் அந்த 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 அறையா இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற பிளாட்ஃபார்ம் இதாக இருக்கட்டும், எல்லாமே வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் காலதாமதம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு காலையில் புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் மதுரை கோட்டத்துக்குள்ள வரும். மதுரை கோட்டை மேலாளர்கிட்ட பேசும்போது காலையில் பேசும்போது இந்த கொஞ்சம் காலதாமதமாக போயிட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ முடிக்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் இறுதிக்குள்ள 2026 இறுதிக்குள்ள புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு உண்டான புதுப்பிப்பு வேலைகள் எல்லாமே நாங்கள் டிசம்பர் எண்டுக்குள்ள நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே நான் இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அந்த அடிப்படை வசதிகள், கழிப்பறை வசதிகள் பொறுத்த வரைக்கும் அதையுமே அங்கே சரியா இல்லை. அது கொஞ்சம் சுத்தமாகவும் இல்லை, தண்ணி சிலதில் வரல. அதே நேரத்தில் என்னன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்லேயே பொறுத்த வரைக்கும் தண்ணீர், குடிநீர் வசதி, அந்த தண்ணி வசதி எதுவும் இல்லாமல் இருந்தது. அங்கே இருக்கிற ஒப்பந்தக்காரர்கள் கான்ட்ராக்டர் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, டெம்பரரியா அந்த தண்ணி வரக்கூடிய ஏற்பாடுகளுக்கு கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இந்த திங்கட்கிழமை நாங்கள் டெம்பரரி அந்த தண்ணி வரக்கூடிய அந்த இது நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர அந்த கழிப்பறை வசதிகளும் உடனுக்குடன் அந்த இது அதை நீங்கள் பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அங்கே தேசிய கொடி அந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அது இது வரைக்கும் நான் 3வது முறை நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் தேசிய கொடியை பறக்காமல் இருக்கு. என்னதான் அந்த அம்ருத் ஸ்டேஷன் படி புதிய வசதிகளுடன் நீங்கள் சிறப்பாக பண்ண நினைச்சாலுமே இடைக்காலத்தில் அங்கே ரயில் பயணிகள் சிரமத்துக்குள்ள ஆகக்கூடாது. அதனால் அடிப்படை வசதிகள், கழிப்பறை, தண்ணீர் வசதி, இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் உடனடியாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ரயில்வே அங்கே அதிகாரிகள் கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அடுத்த ஒரு வாரத்தில் நான் கண்டிப்பாக ஃபீட்பேக் வேணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் இந்த முழுமையான இந்த பணிகள்லாம் டிசம்பருக்குள்ளே முடித்தாலும் நீங்கள் அதுக்கு வரைக்கும் பயணிகள் பொறுத்த வரைக்கும் எந்த சிரமத்துக்கு உள்ளாகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் 2வது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புதுக்கோட்டை மாநகரத்தில் நமக்கு 2 மேம்பாலங்கள். ஒன்று நம்ம ஊருக்குள்ள வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அந்த கருவேப்பிலான் ரயில்வே மேம்பாலம், அது எல்சி நம்பர் 372 வரும். 372 அங்கே என்னன்னா உங்களுக்கு அதுக்குண்டான பணிகள் பொறுத்த வரைக்கும் அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த ரயில்வே மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் அந்த பணியை நீங்கள் திருச்சியிலேருந்து காரைக்குடிக்கு புதுக்கோட்டை வழியாக இருக்கிற அந்த தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழிச்சாலையாக அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க. கடந்த ஜனவரியே நம்ம முடிச்சுட்டு அதை அப்ரூவ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் பணிகள் இனி ஆரம்பிக்கலை. உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஜனவரி மாதம் இதே மாதிரி ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறோம். மாவட்ட ஆட்சியருடைய முன்னிலையில் இதே மாதிரி நம்ம தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் வச்சு ஒரு கூட்டம் நடத்தினோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல என்னன்னா நிலத்திட்ட அறிக்கை, லேண்ட் பிளான் ஷெட்யூல்னு சொல்லுவாங்க, அதை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அவங்க அதை சமர்ப்பிக்கணும். யார்கிட்ட சமர்ப்பிக்கணும்? மாவட்ட ஆட்சியர்கிட்ட, வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட அதை சமர்ப்பிச்சாதான் எந்தெந்த இடத்துல இந்த சாலை பொறுத்து வருது பார்த்தீங்கன்னா 4 வழிச்சாலை, இதில் எந்தெந்த இடத்துல எவ்வளோ நிலங்கள் நாங்கள் கையகப்படுத்தணும், அதில் பட்டா நிலம், அதில் புறம்போக்கு நிலம், அரசாங்க நிலம் எல்லாமே அப்போ தான் தெரியும். ஸோ அது எவ்வளோ சவாலானது. அந்த நிலத்திட்ட அறிக்கை அவங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை கொடுத்தாதான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. அதை எப்போ சொன்னாங்கன்னா, பிப்ரவரி மாதம் கொடுத்துருவோன்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரை கொடுக்காம இருந்தாங்க. யார் கொடுக்கல? தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி கொடுக்காம இருந்தாங்க. அது ஏன் நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லும்போது அதில் அவங்களுடைய ப்ரொசீஜரல் சேஞ்ச் ஏதோ இருந்ததான். அந்த லேண்ட் பிளான் ஷெட்யூல் கொடுக்குற இதில் அதில் ஏதோ ப்ரொசீஜரல் சேஞ்ச் இருந்தது. அதனால இந்த காலதாமம் இடையில 2 மாதம் தேர்தல் வேற வந்துருச்சு. இந்த தாமதம் ஆனது வாஸ்தவம் தான். இருந்தாலும் நாங்கள் அடுத்த இந்த ஜூன் கடைசிக்குள்ள நாங்கள் அந்த நிலத்திட்ட அறிக்கையை நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிலத்திட்ட அறிக்கையை கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் மாவட்ட ஆட்சியகம், வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலியமா நீங்கள் எங்கெங்கெல்லாம் நிலம் கையகப்படுத்த முடியுங்கிறது பண்ணணுங்கிறது அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். இது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் நிலம் கையகப்படுத்துகிற அந்த பணிகள் நடக்கும். ஸோ என்னதான் இருந்தாலுமே இந்த பணிகளை ஆரம்பிக்கிறதுக்கே நீங்கள் டெண்டர் கொடுத்து அந்த ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கே உங்களுக்கு 2028 ஆயிரம், கிட்டத்தட்ட 2028 ஆயிரம். ஏன் சொல்றேன்னா, இந்த கருவேப்பிலான் நீங்க சொல்ற ரயில்வே மேம்பாலம் இருக்கு இல்லையா, அந்த பணியை தேசிய நெடுஞ்சாலைத்துறையிட்ட கொடுத்து அவங்க இந்த
காரைக்குடி திருச்சி அந்த 4 வழி அந்த சாலையை விரிவுபடுத்துற அந்த ஒர்க்கோட இதை இணைச்சிட்டாங்க. இப்போ நம்ம மாநில நெடுஞ்சாலைத்துறை இதை எடுக்கல. அதனால இந்த என்டையர் அந்த ப்ராஜெக்ட் கூட இருக்க போய் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு. இருந்தாலுமே எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த கருவேப்பிலா அந்த ரயில்வே மேம்பாலம் அது முதல்ல அது ப்ரையாரிட்டி ஒன்றா வச்சு இந்த ப்ராஜெக்டில் அது ப்ரையாரிட்டி ஒன்றா வச்சு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அது நான் சொல்லியிருக்கிறேன். மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன், தேசிய நெடுஞ்சாலைத்துறை அவங்க அதிகாரிகிட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன். நான் 2வது பொறுத்த திருவாப்பூர் ரயில்வே மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் நில கையகப்படுத்த பணி கிட்டத்தட்ட முடிஞ்சது. ஆனால் அதில் சில பேருக்கு என்னன்னா அவங்களுடைய மதிப்பீடு, நில மதிப்பீடு, கட்டிட மதிப்பீடு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முறையிட்டதுனால கொஞ்சம் காலதாமதமாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 மாதம் இந்த எலெக்ஷன் வேலையும் நடந்ததுனால எந்த வேலையும் நடக்கலை. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் இறுதிக்குள்ள இந்த நில கையகப்படுத்துறது ஃபுல்லாகவே நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியத்தில் இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் அவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே நில கையகப்படுத்துறதெல்லாம் நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க முடிச்சதுக்கப்புறம் ரயில்வே துறையும் சரி, மாநில நெடுஞ்சாலைத்துறையும் சரி, பிடபிள்யூடி தான் வருவாங்க. அவங்க என்ன அதுக்கப்புறம் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் போய் செஞ்சு அவங்க அடுத்த வருஷம் 2027 ஒரு ஜூலை வாகன அந்த டெண்டர் கொடுத்து வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா 2028 இறுதிக்குள்ள அந்த நம்ம திருவாப்பூர் ரயில்வே மேம்பாலம் பணிகள் முடியுங்கிறதா தகவல். இதுதான் தகவல். இதுக்கு மத்தியில் நம்மளுடைய புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா, உங்களுக்கு ராமேஸ்வரத்திலிருந்து பனாரஸ் போற ட்ரெயின் அது நம்ம புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் நிக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க. அது இல்லாம ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தியாவுக்கு போற அந்த ஒரு ட்ரெயினை பொறுத்த வரைக்குமே நீங்க புதுக்கோட்டையில ஸ்டேஷன் நிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. 2 கோரிக்கைக்குண்டான நான் 2 விஷயமா பொறுத்த வரைக்கும் நான் கோரிக்கையை மத்திய ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சருக்கு கொடுத்திருந்தேன். பலமுறை பல நேரம் அதை சந்திச்சு அதை நான் கோரிக்கை வலியுறுத்தினான். அதன் விளைவாக உங்களுக்கு தெரியும், சில மாதங்களுக்கு முன்பு நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து போற அயோத்தியாவுக்கும் சரி, ராமேஸ்வரத்திலிருந்து போற அங்க பனாரஸுக்கு போற அந்த ரயில் புதுக்கோட்டை ஸ்டேஷன் இப்போ நின்று போகுது. அது நான் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கிட்ட என்னுடைய நன்றிகளை நான் புதுக்கோட்டை மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சிருந்தேன். அதுக்கு அப்போ அந்த நன்றி தெரிவிக்கும் போது மறுபடியும் சில முக்கியமான சில கோரிக்கைகள் கொடுக்கன்னு சொல்லும்போது திருச்சி சார்ந்த சில கோரிக்கைகள் கொடுத்துட்டு புதுக்கோட்டை சம்பந்தமாக என்னன்னா, நம்ம இங்க திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை வழியாக திருச்செந்தூர் போறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வேணும்னு சொல்லியிருக்கு. அது முக்கியமான ஒரு கோரிக்கை. நல்லா அதுக்கு மக்கள் இங்க அது தேவைப்படுதுன்னு சொல்றாங்க சொல்லிட்டு, அது இல்லாம கீரனூர்ல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள், அங்க விவசாயிகளா இருக்கட்டும், நீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள், அலுவலர்களுக்கு போறவங்க, அவங்க அங்க ஒரு ஆர்ஓபி ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் அங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே, கீரனூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே அது தேவைப்படுது. அது கிட்டத்தட்ட 15 வருஷம் மக்களுடைய நீண்டகால கோரிக்கையா இருக்கு. அது ஏற்கனவே உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கிறேன். இது தயவு செய்து அந்த கீரனூர் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் நான் ஆர்ஓபி பொறுத்த வரைக்கும் அதை சாங்ஷன் பண்ணணும்னு நான் கோரிக்கையை வச்சிருக்கிறேன். நான் இது புதுக்கோட்டை சம்பந்தமாக நம்மளுடைய ரயில்வே துறை சம்பந்தமாக நான் வச்ச கோரிக்கைகள். இந்த மேம்பாலங்கள் பொறுத்த வரைக்குமே இது கிட்டத்தட்ட மாநில நெடுஞ்சாலைத்துறை, நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலைத்துறை, ரயில்வே துறை, அது இல்லாமல் லேண்ட் அக்விசிஷன் நிறைய இஷ்யூஸ் இருக்கிற நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இருந்தாலுமே நான் இது பீரியட்ல முடிஞ்ச வரைக்கும் அதை அடிக்கல் நாட்டுனாச்சும் பண்ணிடணும்னு நினைக்கிறேன்னா அதுக்குள்ள தொடர் முயற்சி எடுப்பேன். நான் அடுத்த ரிவ்யூ மீட்டிங் பொறுத்த வரைக்கும் ஜூலைல பொறுத்த வரைக்கும் உங்க மறுபடியும் ஒரு ரிவ்யூ மீட்டிங் என்னென்ன நம்ம செஞ்சிருக்கிறோம், அவங்க சொன்ன வாக்குறுதிகள், தேசிய நெடுஞ்சாலைத்துறை இருக்கட்டும், அவங்க நம்மளுடைய மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், நீங்க நில கையகப்படுத்தலேருந்து நிலத்திட்ட அந்த அறிக்கை முதற்கொண்டு அவங்க சொன்னபடி அவங்க செஞ்சிருக்காங்களா, அடுத்த கட்ட நடவடிக்கை இது விவாதிக்கிறதுக்கு அடுத்த ஜூலைல மறுபடியும் இதே மாதிரி ஆய்வு கூட்டம் இங்க நடத்தணும்னு சொல்லியிருக்கிறேன். மாவட்ட ஆட்சியரும் அவங்க கண்டிப்பா நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே 24 மணி நேரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு புரோபகண்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா நாளொரு பொழுதும் குற்றங்கள் நடக்குது, கொலை நடக்குது, அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி என்ன பண்றாங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பல்வேறு விஷயங்கள்ல ஒரு குற்றச்சாட்டுகளை அந்த ஆட்சியத்து மேல வைக்கிறாங்க. நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. இருந்தாலுமே மறுமலர்ச்சி திமுகவுடைய நிலைப்பாடு, என்னுடைய ஒரு கருத்து என்னன்னா, எந்த ஒரு ஆட்சி புதிய ஆட்சி வந்தாலுமே குறைந்தபட்சம் 6 மாதத்துல 1 வருஷம் நம்ம கால அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா சென்ற ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் இனியும் தொடர்றாங்க, பல இதுல தொடர்றாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கள், கலெக்டர்ஸ், பல டிஸ்ட்ரிக்ட்ஸ், பல மாவட்டங்கள்ல இன்னைக்கு டிரான்ஸ்பர்ஸ் இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்களே காலையில பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. ஸோ என்னன்னா இது அதே மாதிரி நான் சென்ற திமுக ஆட்சியில் இருக்கும் போதே இதே புதுக்கோட்டையில் சரி பல இடங்கள்ல எங்கிட்ட கேள்வி என்ன கேட்பீங்க,
நீங்க வந்து இந்த மாதிரி சம்பவம் குற்ற சம்பவம் நடந்திருக்கு, இது நடந்திருக்கு. எந்த குற்ற சம்பவம் அப்பயும் சரி இப்பயும் சரி குற்ற சம்பவங்கள் நம்ம வந்து 100 விழுக்காடு தவிர்க்க முடியாது. ஒரு வளரும் நாடு, வளர்ந்த நாடுகள்லயே பிரச்சனை ஆயிட்டு தான் இருக்கு. நீங்க அதே நேரத்தில் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, பிற மாநிலங்கள், வட மாநிலங்கள்ல பாருங்க, நீங்க அங்க எவ்வளவு குற்ற செயல்பாடுகள். நான் சொல்லல, நீங்க தேசிய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படிப்பு அதனுடைய தேசிய குற்றப்பிரிவு அந்த திட்ட அறிக்கை அவங்க இதுலயே பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்கள் அதிகமா இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா இருக்கு. இருந்தாலுமே நான் அது சரின்னு சொல்லல. இங்க குற்றங்கள் நடக்குது. ஆனா குற்றங்கள் அது செய்யறதுக்கு செய்யறவங்க மேல நடவடிக்கை, நீங்க எஃப்ஐஆர் இருக்கட்டும், அந்த தவறு செஞ்சவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா சென்ற ஆட்சியா இருக்கட்டும் இந்த ஆட்சியை அவங்க எடுக்கிறாங்க. அதனால இந்த ஆட்சி எடுக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு முழுமையா 100% இது வந்து ஒரு குற்றங்களே இல்லாத ஒரு மாநிலங்கிறது அது பிராக்டிகலி நாட் பாசிபிள். என்னுடைய பத்திரிகை நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்ற, புதிய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு உங்கள் சார்பாகவும் சரி மக்கள் சார்பாகவும் சரி என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னா, ஒரு 6 மாசம் 1 வருஷம் அவகாசம் இருந்தாலும் சரி அது மாற்றத்திற்கு உண்டான ஒரு முயற்சியை கண்டிப்பா எடுக்கணும். சரியான அதிகாரிகளை பொறுத்து நீங்க நியமிக்கணும்ங்கிறதா என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கிறேன். யாரோ ஒருத்தர் கேளுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குற்ற சம்பவம் அதிகமா இருந்தா இதை முன்னிறுத்தி தான் அவங்களோட ஆட்சிக்கே வந்திருக்காங்க. ஏன்னா அது வந்து வாட்ஸ்அப் மூலமா நிறைய ஒரு பரப்பிதான் இந்த ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில நீங்க வளர்ச்சி திட்டம் செய்யறதுக்கு 6 மாத காலம் எடுத்துக்கலாம். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி பண்றது உடனே செய்யலாமே. அவங்க கையில முதல் கையெழுத்து சிங்கப்பெண். ஒருத்தர் கேள்வி கேளுங்க. இது பாருங்க, யாரோ ஒருத்தர் பேசுங்க. முதல் கையெழுத்து வந்து சிங்கப்பெண் படையின்னு போட்டாரு, அதுவே இன்னும் செயல்பாட்டுக்கு வரலையே. முதல் கையெழுத்து இன்னும் செயல்பாட்டுக்கு வரலையே. அதாவது அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. பெண்களுடைய பாதுகாப்புக்காண்டி அதை இது போன்ற குற்றச்சம்பவம் நடக்கக்கூடாதுக்காண்டி அந்த ஒரு இது அறிவிச்சிருந்தாங்க. நீங்க சொல்றபடி அது இப்போ வந்து அதை உடனடியாக கொண்டு வர முடியல. அது எதுக்காண்டி இது காலதாமதம் செய்யறாங்க எனக்கும் தெரியல. ஆனால் உங்களுடைய எல்லாருடைய கேள்வி இல்லைன்னா, நீங்க 0% எங்கேயுமே தவறே நடக்காது அப்படிங்கறத வந்து கண்டிப்பா எந்த அரசாங்கமும் பண்ண முடியும். நீங்க வளர்ந்த நாடுகளே பொறுத்த வரைக்கும் நடந்துட்டு பிரச்சனை நடந்தது. ஆனா அந்த குற்றங்கள் அந்த நடக்குதா, தவறு செய்யறாங்களா, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இப்ப நீங்க சொல்றது 3-4 சம்பவம், கோயம்புத்தூர் சம்பவமா இருக்கட்டும், இங்க புதுக்கோட்டையில ஒரு சம்பவமா இருக்கட்டும், எந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க, கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நீங்க எடுத்த உடனே கம்ப்ளீட்டா வந்து சினிமால தான் அதை பார்க்க முடியும். நீங்க சினிமால தான் அதை பார்க்க முடியும். நடைமுறைக்கு வந்து நீங்க 100% எந்த ஒரு குற்ற சம்பவம் இல்லாத ஒரு இது பண்ணுங்க முடியவே முடியாது. யாரும் பாருங்க, ஆட்சிக்கு வந்து 1 மாசம் கூட ஆகல. நீங்க வந்து ஒரு நீங்க காவல்துறையா இருக்கட்டும், இல்ல போக்குவரத்து துறையா இருக்கட்டும், மின்சாரத்துறையா இருக்கட்டும், எதுவுமே எதுனா ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும்னா அந்த புதிய அரசாங்கத்துக்கு ஒரு கால அவகாசம் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். ஒரே வாரத்துல 4 நாள்ல நீங்க இதை பண்ணிட முடியும்? கண்டிப்பா அது முடியாதுங்க. அது சாத்தியம் படாது. நீங்க அவங்க தேர்தல் நேரத்துல வந்து எல்லா கட்சிகளும் சொல்றதா நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க இது பண்ணிடுவோம். ஆனா ஒரு கிராஜுவல் மேனர், ஒரு ஃபேஸ்ட் மேனர்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வருமே தவிர 24 மணி நேரத்தில் டக்குன்னு ஒரு மாற்றத்தை வந்து அது சினிமாவில் வேணா பண்ணலாங்க. இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. எல்லாருமே வந்து திமுக கூட்டணியில வெற்றி பெற்றாங்க, அவங்க கூட தான் இருந்தாங்க. திடீர்னு அவங்க வந்து ஈவன் காங்கிரஸ் வந்து டிஎம்கே போய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்றது எக்ஸசிஎம்ஏ வந்து இது வச்சிருந்தாரு. இவங்க 2 பேரும் சொல்லிட்டு திமுக ஆளுங்க வாங்கின வாக்குகளால வெற்றி பெற்றவர்கள் வந்து உடனடியா பரவாங்குது. ஏற்கனவே நம்ம கொள்கை கூட்டணி தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கொள்கை என்னாச்சு, கூட்டணி. அதாவது சகோதரர் நீங்க கேட்ட கேள்விக்கு அந்தந்த இயக்க தலைவர்கள், காங்கிரஸ் இயக்க தலைவராக இருக்கட்டும், இல்ல கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்களாக இருக்கட்டும், இல்ல விசிகே இயக்க தலைவராக இருக்கட்டும், எல்லாம் அதுக்குண்டான தகுந்த பதில்கள் கொடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கேள்விக்கு நானே இப்போ உங்ககிட்ட பதில் சொல்லிடுறேன். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி வாஸ்தவம் தான். எதன் அடிப்படையில் வாக்குகள் கேட்கிறாங்க, அதன் அடிப்படையில் அவங்க நடந்துக்கணும். அதே வேளையில யாருக்கும் தனிப்பெரும்பான்மை அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கல. அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்காத பொழுது அடுத்த உடனே மறுபடியும் இன்னொரு தேர்தல் வைக்க முடியாது. அதுல காலதாமதம் ஆச்சுன்னா ஜனாதிபதி ஆட்சி வந்துடும் உங்களுக்கு. இதுல வந்து மக்கள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் அந்த மேண்டேட் வந்து யார் கொடுத்திருக்காங்க? டிவிக்கு நம்மளுடைய இன்றைய முதலமைச்சர் சகோதரர் விஜய்க்கு அந்த இது கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனாதிபதி ஆட்சியை தவிர்க்கிறதுக்காண்டி அந்த வேற மாதிரி குழப்பங்கள் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நம்மளுடைய கம்யூனிஸ்ட் இயக்கங்களா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல விசிகேயா இருக்கட்டும், அவங்க வந்து இந்த ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. யாருக்கு?
இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நீங்க அப்போ அவங்க வாங்கின ஓட்டு வந்து பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியின் அடிப்படையில் இவர் தானே முதலமைச்சர் சொல்லி நாங்கள் வாக்குகள் கேட்டோம், இவ எப்படி மாற்றி சொல்லலாம்னு சொல்றாங்க. கடந்த காலங்கள் என்ன நடந்தது? நீங்க மூத்த பத்திரிகைகள் நீங்க இருக்கிறீங்க சகோதரர், பல பேர் இருக்கிறீங்க. 2006 என்ன நடந்தது? இதுக்கு முன்னாடி சென்ற முறை அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அவங்களுக்கு அது மெஜாரிட்டி கிடைக்கலங்கிற போது சில யுக்திகளை கையாளுறாங்க. சரி, அது சரியா தவறாங்கிற நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஆனால் இப்போ வந்து அந்த புதிய அரசாங்கத்துல கூட்டணி சேர்ந்த இந்த இயக்கங்கள் காங்கிரஸா இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அவங்க வந்து காரணம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, வேற போன்ற சில குழப்பங்கள் வந்துடக்கூடாது, அதன் காரணமாக நாங்கள் ஒரு கண்டிஷனல் சப்போர்ட், அன்கண்டிஷனல் கிடையாது, கண்டிஷனல் சப்போர்ட் நாங்க வந்து இந்த புதிய தாவேக்காக கொடுக்கறது தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் அன்கண்டிஷனல் சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. பட் கண்டிஷனல் சப்போர்ட் இவங்க பாக்கி 2 பேருமே வந்து போயிட்டு மினிஸ்ட்ரியில வந்து வாங்கிட்டாங்க. அப்படிங்கும்போது இப்ப அவங்க வந்து டிஎம்கே கூட்டணியில இருக்காங்களா, இந்த கூட்டணியில இருக்காங்களாங்கிறதும் இது வரைக்கும் தெளிவுபடுத்துறேன். ஒண்ணு. அடுத்தது வந்து பிஃபோர் எலெக்ஷன் டிவிகேவை இதே கூட்டணியில் இருந்தவங்க என்ன பேச்சு பேசுறாங்க தெரியும். இவன் திருமாவளவன் வந்து RSS செல்ல பிள்ளை விஜய்னு பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப அதே திருமாவளவன் அங்க மினிஸ்ட்ரியில இடம்பெற்றிருக்காரு. அப்புறம் RSS ரெண்டு விஷயங்க. நீங்க அண்ணன் திருமா வந்து இந்த கூட்டணியில இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் விஜயோட அந்த கூட்டணியில் சேர்றதுக்கு முன்னாடி இந்த தேர்தலில் என்ன பரப்புரையில் என்ன பேசினாரு, இப்போ எதன் அடிப்படையில் இப்போ இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கிறாரு, இந்த கேள்வி வந்து நீங்கள் அண்ணன் கிட்ட தான் கேட்கணும். அதே வேளையில் நான் சொல்லிடுறேன், நான் இப்போ விசிகேவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், தேர்தலுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது வந்து ஒரு தேர்தல் பரப்புரைங்கும்போது சில அறிக்கைகள் கொடுத்துருக்கலாம். இந்த புதிய அரசாங்கம் ஒரு முதலமைச்சரை பற்றி கூட அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் எதன் அடிப்படையில் நாங்கள் ஆதரவு தருகிறோம், எதன் அடிப்படையில் நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்து இப்போ இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்துருக்கோங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதை என்னன்னா, நாங்கள் இந்த நேரத்தில் வந்து ஒரு தொங்கு மந்திரி சபை ஹங் அசம்பிளி மாதிரி வந்திருக்கு. இந்த நேரத்தில் காலதாமதம் செய்யறதோ இப்போ நாளைக்கு ஜனாதிபதி ஆச்சிரும், நாளைக்கு வந்து இந்த ஜனங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க. யாருக்கு ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்கன்னா விஜய் அவருடைய இயக்கத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நாங்கள் வந்து இந்த நேரத்தில் ஒரு கண்டிஷனல் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மதசார்பின்மை, சமத்துவம், சமூக நீதியின் அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா, நீங்க சொன்னவர் தேர்தலுக்கு முன்னாடி அந்த பீப்புள் அலையன்ஸ் படி அவங்க எப்படி இருந்தாங்க அதே மாதிரி இருந்து இந்த அலையன்ஸ் வர இந்த ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. முதலமைச்சர் வந்த உடனே ஒரு 2 கட்சிகள், அதாவது தொடர்ந்து விசிகா ஏடிஎம்கிலிருந்து பிடித்த ஒரு குரூப்புக்கு வந்து சிஎம் வரும்போது முதல்ல சோஃபா போகுது, அடுத்தது சிஎம் வராரு. உங்களுக்கும் வந்து உங்க ஆபீஸ்க்கு வந்து வந்தாரு, சோஃபா எதுவும் வந்துச்சா, இல்ல சோஃபா இல்லாம வேற எதுவும் வந்துச்சா? என்ன ஆயிடுச்சு? அதே பொறுக்கல, கேட்ட கேள்வி அதே பொறுக்கல உங்களுக்கு. அதாவது இந்த பாருங்க, நீங்க இந்த கேட்குற அந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் என்னன்னா, நான் பார்க்கறது வந்து அது இப்போ எங்க இல்லத்திற்கு வரும்போது மரியாதை நிமித்தமாக வருகிறார். ஒரு தமிழ்நாட்டுடைய மூத்த ஒரு அரசியல் தலைவர் திரு வைகோ அவர்களை வந்து பார்க்க வராரு. புதிய அரசாங்கம் நாங்கள் அமைச்சிருக்கிறோம். அவருடைய ஒரு மரியாதை நிமித்தமாக வராரு. எங்க வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவங்களும் வீட்டுக்கு போறாங்க. எல்லாம் இது வந்து ஒரு புதிய ஒரு கலாச்சாரம், ஒரு வரவேற்கத்தக்க ஒரு கலாச்சாரம் நான் பார்க்கிறேன் நான். ஏன்னா தமிழ்நாடு அரசியல் உங்களுக்கு தெரியும், அவ்வளவு ஒரு மனக்கசப்புலையும் ஒரு பழிவாங்கும் அரசியல் நடக்கிற இந்த இதுல இப்போ வெற்றி பெற்ற ஒரு முதலமைச்சர் நீங்க எதிர்கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாருமே பார்க்கிறார், சந்திக்கிறாரு. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இதாக நான் பார்க்கிறேன் நான். அது தவறே கிடையாது. இதுல வந்து எங்க ஒரு இடத்துல வந்து அந்த ஆபீஸ் பொறுத்திருக்கு, அந்த நேரத்தில் சோபா வந்திருக்கலாம், இல்ல இருக்கிற அந்த பிறன ஒரு சரியான வந்து வரவேற்பறைகள் ஏதாவது இல்லாமல் இருந்திருக்கலாம், அது வசதிக்கான போட்டிருக்கலாம். அதை போய் நீங்க ஒரு பெரிய இது கான்ட்ரவர்சியை கொண்டு போய் எனக்கு புரியல. எனக்கு இப்போ எங்க வீட்டுக்கு வரும்போது ஒண்ணு நீங்களே பாத்தீங்களா, எல்லா எத்தனை கேமராமேன் இருந்தீங்க, வந்தாரு, பார்த்தாரு, தலைவர்கிட்ட அவங்க வாழ்த்து பெற்றாரு, நல்லா சிரிச்சுட்டு போனாரு. அதாவது நாங்க எங்க சின்னத்தில் நின்றிருந்தாலுமே கூட அதுல வந்து என்னன்னா, எங்களுடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் அந்த திமுக கூட்டணியில் நாங்க இருந்தோம், இன்னைக்கு நாங்க தொடர்றோம். அதே வேளையில பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு இயக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரே கூட்டணியில் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த கடந்த காலங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு அந்த புதிய இப்போ
இப்போ நம்ம கம்யூனிஸ்ட்காரங்களும் போகிறது தவறுன்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, வேறு போன்ற குழப்பங்கள் வந்துடக்கூடாதுக்காண்டி அவங்க போயிருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சின்ன வந்து பார்த்தீங்கன்னா திமுக சின்னத்தில் நின்னோம். இப்போ நாங்கள் அதில் கூட்டணியே நாங்கள் தொடர்றோம். நாங்கள் கூட்டணி வெளியே போனாங்க சொல்லலையே. நாங்கள் அமைச்சர் வாங்குற பத்தி கிடையாதுங்க. அமைச்சர் வாங்குற பத்தி கிடையாதுங்க. ஒருவேளை ஒரு இதே மாதிரி தான் தொங்கு சபை மந்திரி சபை வந்து நாளைக்கு வந்து இல்ல அவங்களுக்கு தகுந்த அந்த சப்போர்ட் கிடைக்கலன்னா இப்போ ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் மாதிரி நம்ம கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சூழ்நிலை வரல. ஏன்னா நாங்க எங்க சின்னத்துல நிக்கல. நாங்க 55 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கு. அதிமுகவும் பலமுறை இதை வலியுறுத்தி கூட்டணி ஆட்சி அமைக்கணும். இப்ப அமைஞ்சிருக்கே கூட்டணி ஆட்சி பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படின்னா நான் நல்ல விஷயமா தான் பாக்குறேன். ஏன்னா ஒரு ஒரு நான்கு ஒரு ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியோட ஒரு 3-4 இயக்கங்கள் சேர்ந்து வரும்போது ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை சுட்டி காமிக்க முடியும், அந்த தவறை திருத்திக்க முடியும். அந்த அந்த ஆட்சியில் இருக்க அந்த அரசாங்கத்துக்கும் அந்த ஒரு மக்கள் பிரதிநிதியா நீ சந்திக்கிறது நல்லதா நான் பாக்குறேன். நான் முக்கியமான பிரச்சனைகள் வரும்போது முக்கியமான பிரச்சனை வந்து நீங்க பத்திரிகையாளர், நீங்க தான் உங்க மூலியமா ஜனங்களுக்கு அந்த செய்திகள் போய் சேரும். இப்போ உங்களுடைய மக்களுடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கலாம், இல்ல வந்து ஒரு எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு இருக்கலாம். அதுக்கு பத்திரிகையாளர் மூலியமா தான் நம்ம அந்த உண்டான விளக்கங்கள் கொடுக்குற வாய்ப்புனா அப்படிதான் நான் பாக்குறேன். இப்போ நீங்க வரும்போது எல்லாமே வந்து பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்க எப்போ வரும்போது நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆனால் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு பதில் கொடுக்கறதுக்கு மக்கள் கிட்ட போய் என்னுடைய விளக்கத்தை கொடுக்கறது வாய்ப்பை நான் பார்க்கறேன். நான் அது நீங்க முதலமைச்சராக இருக்கட்டும், எந்த மக்கள் பிரதிநிதியாக இருக்கட்டும், மக்கள் சந்திப்பை வந்து இது மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்க்க கூடாதுங்கிறத என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் அப்படி ரொம்ப அமைதியா இருக்காரு, எதுவுமே பேச மாட்டாரு, ரொம்ப அமைதியான காரணம் என்ன? மேன் ஆஃப் ஆக்ஷனா கூட இருக்கலாம். மேன் ஆஃப் ஆக்ஷனா கூட இருக்கலாம் இல்லையா? வேற என்ன வாய்ப்புகள்? அதாவது அரசியல் இயக்கங்கிறது ஒரு மறுமலர்ச்சி திமுகங்கிறது நாங்க ஒரு அரசியல் இயக்கம். எங்களுடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் நீங்க மக்கள் நினைக்கிறாங்க இப்ப அரசாங்கம் எப்படி செயல்படுது, எங்களுடைய இயக்க நிர்வாகிகள் அவங்களுடைய மனநிலைமை, இதெல்லாம் வச்சு நான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இது ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அப்படி இருக்கும்போது எங்களுடைய பொதுக்குழு என்ன பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கோம். நாங்கள் பொதுக்குழு கூட்டி நாளைக்கு இந்த எங்களுடைய இயக்க நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க, இந்த கூட்டணியில் நம்ம தொடரணுமா, அப்படி இல்லை வேற ஏதாவது முடிவு எடுக்கணுமாங்கிறது இயக்க முடிவெடுக்கும். இது தனிப்பட்ட நானோ சரி, இல்லை எங்களுடைய பொதுச்செயலர் தலைவர் வைகோவோ சரி, இது முடிவெடுக்க முடியாது. எந்த ஒரு ஜனநாயகத்தை சார்ந்த எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்க பொது உடைமை இயக்கம் அதுதானே, ஒரு முடிவெடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக்குறாங்க. காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். அதனால இந்த கூட்டணி இருப்பீங்களா இல்ல நாளைக்கு போயிருவீங்களாங்கிறது இது நம்ம எப்படி சொல்ல முடியும்? நான் இது நான் தனி உணவு அது முடிவெடுக்க முடியாது. யார் சொல்றது அது குற்றச்சாட்டு? இன்னொரு சொல்லுங்க, யார் அது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? இல்ல அண்ணன் தினகரன் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் பத்தி பேசுறாரா? நான் உங்ககிட்ட கேக்குறேன், அண்ணன் தினகரன் வந்து குதிரை பேரம் பத்தி பேசுறாரா? அந்த கேள்வியில அந்த பதில் இருக்கு. போக அடுத்த கொஸ்டின். நான் கேட்கிறேன், கடந்த காலங்கள்ல இந்த குற்றச்சாட்டு வைக்கிற இயக்கங்கள், நான் எல்லா இயக்கங்களும் சேர்த்தான்னு சொல்றேன். நான் குதிரை பேரத்தில் இவங்க சொல்ற இது குதிரை பேரம் என்றால் இந்த அரசாங்கம் குதிரை பேரம்ல ஈடுபட்டிருக்குன்னு சொன்னாங்கன்னா, கடந்த காலங்கள்ல அவங்க செஞ்ச என்னது? குதிரை பேரமா கழுதை பேரமா? நான் கேட்கிற கேள்வி. மேகதாது அணை பொறுத்த வரைக்கும் கர்நாடக அரசு அவருடைய அவங்க செய்யறதும் அவங்க சொல்றதும் அபத்தமானது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு சரி, அந்த நம்முடைய காவேரி அந்த நதிநீர் ஆணையம் அவங்களுடைய அந்த எடுத்த முடிவுக்கும் எதிரானதை நான் சொல்லுவேன். நான் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு 177 டிஎம்சி வந்து தமிழ்நாடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை அவங்க கர்நாடக அரசு கொடுக்கறது கிடையாது. இப்போ அந்த மேகதாது காவிரியை குறுக்க மேகதாது அணையை கட்டினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த 177 டிஎம்சி கண்டிப்பா வர போறது கிடையாது. அது வந்து என்னன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான ஒரு செயல்பாடு. இப்போ அவங்க என்னன்னா சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து அந்த டிபிஆர் அந்த விரிவான அந்த திட்ட அறிக்கை அதை நீங்க தயார் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உச்சநீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் நீங்க மேகதாது அணையை நீங்க கட்டிக்கலாங்கிறத ஒன்னும் சொல்லலாம். ஆனால் கர்நாடக அரசு அங்க இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருச்சு, நாங்க வரவேற்கணும்னு சொல்றாங்க. வரவேற்பு எதுக்கு? அந்த விரிவான திட்ட அறிக்கை கிட்ட இனிமே அவங்க ப்ரொபோசல் கொடுப்பாங்க, ஒன்றிய அரசு முடிவெடுக்கணும். நம்முடைய
முதலமைச்சரும் சரி, இங்க இருக்கிற எதிர்க்கட்சிகள், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி உட்பட நாம எல்லாருமே என்ன சொல்றோம்னா, மேகதாது அணை கட்டக்கூடாது. ஒன்றிய அரசு, கர்நாடக அரசுடைய இந்த முயற்சியை முறியடிக்கணும். இது உச்சநீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்கு எதிரானது, தமிழ்நாடு மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை இன்னைக்கு கர்நாடக அரசு எடுத்து அது கண்டிப்பா அது அநீதியான ஒரு விஷயம் சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அந்த நிலைப்பாடு தான் இருக்கிறோம். 1ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் திருச்சி வரதா தமிழக முதலமைச்சர் திருச்சி இல்ல, கண்டிப்பா அது வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சத்தியம். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சார்பா திருச்சி தொகுதிக்கு உட்பட்ட சில கோரிக்கைகள், நீண்டகால சில தேவைகள் பொறுத்தவரை கண்டிப்பா முதலமைச்சர் நானே சந்திக்கிறது நினைக்கிறேன். இங்க வரும்போது இங்க சந்திக்கிற வாய்ப்பு இருந்துச்சு, கண்டிப்பா அவர் சந்திச்சு அதுக்குண்டான விஷயங்களை பேசுவார். தமிழக மக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் இடர்பாடு வரும்போது உங்க கட்சி பொதுச் செயலாளர் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் மத்தியிலையும் மாநிலத்திலையும் நிறைய மக்களுக்காக போராடி மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்காரு. ஆனா உங்களுடைய இப்ப திடீர்னு விஜய் எதுவுமே செய்யாம மக்களுக்காக எந்த ஒரு எதிர்ப்பு கூட, எந்த ஒரு திட்டங்களுக்கு எதிர்ப்பு, அதாவது பாதிப்போட திட்டங்கள் எதிர்ப்பு தராம திடீர்னு ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு. நீங்க 40 ஆண்டு காலமா இருக்கிறீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி? அது ஒரே ஒரு திருத்தம். பத்திரிகை தோழர் பொறுத்த வரைக்கும் 40 ஆண்டுகள் கிடையாது. தலைவருடைய பொது வாழ்க்கை 62 ஆண்டு காலம், 63 ஆண்டுகள் நீங்க வச்சுக்கலாம் கணக்கு. நீங்க தமிழ்நாடுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு அவர் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் சிறையில் போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 6000 நடைபயணங்கள் போயிருக்கிறாரு. சமீபத்தில் 83 வயசுல இருதயத்துல பேஸ்மேக்கரை வச்சுட்டு நடைபயணம் போனார். ஆனா அவருடைய இது பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்தல் அரசியல வெற்றி பெறணும், அதை வச்சுதான் மக்கள் நம்மளை மதிப்பிடுறாங்க, அந்த இதெல்லாம் கிடையாது. அவருடைய கடமையை செஞ்சிருக்கிறார். ஆனா நீங்க கேட்கிற கேள்வி இருக்கு பாத்தீங்களா, ஒரு 60 வருஷம் நல்லகண்ணையா எடுத்துக்கலாம். எந்த ஒரு தேர்தல் ஜெயிச்சிருக்கிறாரா? அவரும் ஒரு விடுதலை போராட்ட வீரர். ஐயா நல்லகண்ணு ஒரு விடுதலை போராட்ட வீரர். கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல சிறைக்கு போயிருக்கிறார். நாடு விடுதலை கிடைச்ச பிறகு பல வருஷங்கள் சிறைக்கு போயிருக்கிறார். அவ்வளோ ஒரு அப்பழுக்கற்ற மனிதர். இன்னைக்கு நான்லாம் ஒரு வாழும் காந்தியா தான் பார்த்தேன். நம்ம காந்தியை பார்க்கல, பல பேரை பார்க்கல. நான் நேரடியா ஒரு வாழும் காந்தியை பார்த்தேன், ஐயா நல்லகண்ணு பார்ப்பேன். அவர் கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலில் நின்றுருக்கிறார், நாடாளுமன்ற தேர்தலில் நின்றுருக்காரு. ஏதாவது ஒரு தேர்தல் ஜனங்க ஜெயிக்க வச்சாங்களா? இந்த கேள்வி நீங்க ஜனங்கிட்ட கேட்கணும். நீங்க ஐயா தலைவர் வைகோ மாத்திரம் கிடையாது, ஐயா நல்லகண்ணு இது போன்ற எத்தனோ பேர் தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி அவங்க தொண்டாற்றி இருக்காங்க, வேலை பார்த்திருக்காங்க, செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க தேர்தல் வெற்றி தோல்வி பத்தி அவங்க கவலைப்படல. ஆனா இந்த ஒரு இது பொறுத்த வரைக்கும் நீங்க சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் கேட்ட கேள்வி ஜனங்கிட்ட கேட்கலாம். அதே வேளையில நீங்க சினிமாவாக எல்லாம் விட்டுருங்க. இந்த தேர்தல் சாதி, மதம், பணம் இதெல்லாம் கடந்து ஒரு ஜெயிச்சிருக்காருங்க அவரு. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கு, அதனை பாராட்டுறேன். நான் திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, நாங்க தொடர்ந்தாலும் சரி, இதனை வரவேற்க நான் சொல்றேன். ஜாதி மதங்கள் பணத்தை கடந்து இந்த ஒரு அரசாங்கம் வந்திருக்கு, அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கு. அது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இனிய ஜனநாயக சாகல தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு எம்எல்ஏ ஆன இத்தனை கோடி செலவு பண்ணும், எம்பி ஆன இத்தனை கோடி செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கு இந்த தேர்தல். நான் சகோதரர் விஜயன் மாத்திரம் சொல்லல, நான் தாவேக்கன் மாத்திரம் சொல்லல. இந்த தேர்தல் வெற்றியை பொறுத்து தமிழ்நாட்டுக்கு உண்டான வெற்றியை நான் பார்க்கிறேன். அது திமுக, மதிமுக, காங்கிரஸ், அதிமுக, புதிய இயக்கங்கள் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. அது நீங்க மக்கள் இன்னைக்கு பல பேர் திமுக இருக்கிறவங்க சரி, எல்லா இயக்கங்களும் இதை வரவேற்கிறாங்க. இந்த ஜாதி மதம் பணத்தை கடந்து இங்க ஒருத்தர் ஜெயிக்கலாம். எளியோர் சாதாரண ஆட்டோக்காரங்க ஜெயிச்சு நீங்க எம்எல்ஏ ஆயிருக்காங்க, தண்ணிக்கான் போடுறவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்காங்க. இது எப்போ ஆச்சு? 1967 நினைக்கிறேன். அன்னைக்கு திமுக அன்னைக்கு அண்ணா தலைமையில் ஆட்சிக்கு வரும் பொழுது அப்போ இதே மாதிரி தான் நடந்தது. எளியோர்கள் பல பேர் ஜெயிச்சாங்க இன்னைக்கு. அப்போ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு காங்கிரஸ் இயக்கம் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அது ஒரு ஜமீன்தார்கள் ஒரு கட்சியா அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. யாரும் எம்எல்ஏவோ இதெல்லாம் ஆக முடியாது, ஒரு பெரிய இந்த மாதிரி நிலச்சுமந்தரா இருந்தா இது மாதிரி இருந்தாலும் வெற்றி பெறலாம். அதெல்லாம் கடந்து ஒரு எளியோர்களின் இயக்கம் அன்னைக்கு திமுக ஜெயிச்சு வந்தது. இன்னைக்கு வரலாறு இன்னைக்கு திரும்பி இருக்கு. இது ஒரு புதிய ஒரு 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 நம்பிக்கை உருவாக்கி இருக்கு சொல்ல முடியும். தமிழகத்துல 2 டிஎம்சி தண்ணி கூட தேர்வு வைக்க முடியல, அதனால தண்ணி தரணும் சொல்லி கர்நாடக குற்றச்சாட்டா இருக்கு. அதனால தடுப்பணைகள் கட்டுறதுக்கு நீங்க சிஎம் வலியுறுத்துவீங்களா? கண்டிப்பாக நீங்க தடுப்பணையா இருக்கட்டும், இங்க மேகதாதுல அவங்க அணை கட்ட முயற்சியா இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய நீராதாரங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய கடமை. அது இல்லாம நீங்க சொல்ற மாதிரி மழை காலங்கள்ல இந்த உபரி நீரா கடல்ல போய் சேர்றது அது தவிர்க்கணும். இது பல வருஷங்களா பல இயற்கை ஆர்வலர் சரி, பல சமூக ஆர்வலர் அவங்க பல பேர் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நீங்க அதாவது பருவ காலங்கள்ல
இந்த மழை பெய்யறது உபரி நீரை பொறுத்தவரைக்கும் கடல்ல கிடக்காம அங்கங்க வந்து நீர்த்தேக்கங்களும் சரி அதை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா அது செய்ய வேண்டியது அரசாங்கம் அது செய்யணும். 50 ஆண்டுகள்ல 2 திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இப்ப தாவேகா ஜெயிச்சிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது 2 திராவிட கட்சிகளுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லையோ அப்படின்னு? இல்ல நான் தாவேகா வந்து ஒரு திராவிட இயக்கமா தான் நான் பாக்குறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் பெரியாரை பத்தியும் பேசுறாரு, அண்ணா பத்தியும் பேசுறாரு, பெரியார் அண்ணாவுடைய கொள்கைகளை பத்தி பேசியிருக்கிறாரு. சமூக நீதியின் அடிப்படையில சமத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சி நடக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. மற்ற அந்த இயக்க நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தாவேகா வந்து ஒரு திராவிட இயக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு திராவிட இயக்கம் நான் பாக்குறேன். நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நான் நீங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மதவாத இயக்கம் வர்றதை விட இன்னொரு திராவிட இயக்கம் வந்தது நல்லதுன்னு நான் பாக்குறேன். நான் தாவேகா மந்திரி சபை விசிகா சொன்னதுக்கு அப்புறம் 2 கட்சிகளிடையே வார்த்தை போர், அதாவது நிர்வாகிகள் இருந்து கடைப்பட்ட தொண்டர்கள் வரைக்கும் வார்த்தை போர் அதிகமாக இருக்கு. எந்த நிர்வாகிகள வார்த்தை போர்? விசிகா திமுக. நீங்க அது அண்ணன் திரும்ப வந்து ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கிறார். இது வரைக்கும் நாங்க திமுக கூட்டணியில தொடர்ந்தனமோ ஏதோ ஒரு சில காரணங்களுக்காண்டி நம்ம இந்த முடிவு எடுத்தனமோ. ஆனா அந்த இல்ல நான் சமூக வலைதளங்கள்ல நீங்க விசிகே திமுக விட்டுருங்க, பொதுவா வந்து சில கண்ணியங்களை கடைபிடிக்கணும். சும்மா ரூமுக்குள்ள உட்காந்துட்டு கையில ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன வேணா கருத்துக்கள் சொல்ல கொச்சையா பேச இது ஒரு வாடிக்கையாச்சு. இது ஒரு மக்கள் கிட்ட தான் அந்த மாற்றம் வரணும். மக்கள் கிட்ட ஒரு மாற்றம் வரணும். இயக்க தலைவர்கள் அங்க இணையதள அணி மூலியமா ஒரு ஒரு சோசியல் எட்டிகேட், ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு எட்டிகேட் ஃபாலோ பண்ணணும். சில வரைமுறைகள் இருக்கணும், அதை தாண்டக்கூடாது. கண்ணியமான முறைகளை நம்ம பதிவு செய்யலாம். நீங்க கண்டிங்க, நீங்க எதிர்த்து உங்களுடைய இதை பதிவு செய்யுங்க. ஆனால் ஒரு கண்ணியமான முறையில கொச்சைப்படுத்தாம இது பண்ணணும். இது திமுக விசிகே மாத்திரம் கிடையாதுங்க. இந்த ஒரு கண்ணியமற்ற முறையில ஒரு கொச்சைப்படுத்தி செஞ்சு சமூக வலைதளங்கள்ல அரசியல் இயக்கங்களை சார்ந்த அந்த தொண்டர்கள் ஈடுபடும் போது அது ரொம்ப வேதனையா இருக்கு. பொதுவாகவே எல்லாரும் அதை தவிர்க்குங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. வணக்கம். எனது திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த புதுக்கோட்டையில காலையில வந்து இந்த ரயில் நிலையத்தில் மறுபடியும் இன்ஸ்பெக்ஷன் பண்ண இன்னைக்கு காலையில பண்ண. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 6-7 மாசத்துக்கு முன்னாடி இதே புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அங்க இன்னைக்கும் அங்க போகும்போது அங்க நிறைய குறைபாடுகள். அதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க அம்ருத் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா புதுப்பிக்கிறாங்க. அதே மாதிரி இங்க புதுக்கோட்டையிலயும் கிட்டத்தட்ட அந்த அம்ருத் பாரத் ஸ்டேஷன்ங்கிற மாதிரி அந்த புதுப்பிப்பு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அது 2023 அது சாங்ஷன் பண்ணி 2024 டெண்டர் கொடுத்துருக்குறாங்க. அதில் உள்ள இருக்கிற அந்த கழிப்பறை வசதியாக இருக்கட்டும், வெயிட்டிங் ரூம், காத்திருப்போர் அந்த 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 அறையாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற பிளாட்ஃபார்ம் இதாக இருக்கட்டும், எல்லாமே வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் காலதாமதம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு காலையில் புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் மதுரை கோட்டத்துக்குள்ளே வரும். மதுரை கோட்டை மேலாளர்கிட்ட பேசும்போது காலையில் பேசும்போது இந்த கொஞ்சம் காலதாமதமாக போயிட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ முடிக்கச்சு, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் இறுதிக்குள்ள 2026 இறுதிக்குள்ள புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு உண்டான புதுப்பிப்பு வேலைகள் எல்லாமே நாங்கள் டிசம்பர் எண்டுக்குள்ள நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே நான் இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அந்த அடிப்படை வசதிகள், கழிப்பறை வசதிகள் பொறுத்த வரைக்கும் அதுவுமே அங்கே சரியா இல்லை. அது கொஞ்சம் சுத்தமாகவும் இல்லை, தண்ணி சிலதில் வரல. அதே நேரத்தில் வந்து என்னன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்லேயே பொறுத்த வரைக்கும் குடிநீர் வசதி, அந்த தண்ணி வசதி எதுவும் இல்லாமல் இருந்தது. அங்கே இருக்கிற ஒப்பந்தக்காரர்கள் கான்ட்ராக்டர் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, டெம்பரரியா அந்த தண்ணி வரக்கூடிய ஏற்பாடுகளுக்கு கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இந்த திங்கக்கிழமை நாங்கள் டெம்பரரி அந்த தண்ணி வரக்கூடிய அந்த இது நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர அந்த கழிப்பறை வசதிகளும் உடனுக்குடன் அந்த இது வந்து அதை நீங்கள் பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அங்கே தேசிய கொடி அந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அது இது வரைக்கும் நான் 3வது முறை நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் தேசிய கொடியை பறக்காமல் இருக்கு. என்னதான் அந்த அம்ருத் ஸ்டேஷன் படி புதிய வசதிகளுடன் நீங்க சிறப்பாக பண்ண நினைச்சாலுமே இடைக்காலத்தில் அங்கே ரயில் பயணிகள் சிரமத்துக்குள்ள ஆகக்கூடாது. அதனால் அடிப்படை வசதிகள், கழிப்பறை, தண்ணீர் வசதி, இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் உடனடியாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ரயில்வே அங்கே அதிகாரிகள் கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அடுத்த ஒரு வாரத்தில் நான் கண்டிப்பாக ஃபீட்பேக் வேணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் இந்த முழுமையான இந்த பணிகள்லாம் டிசம்பருக்குள்ளே முடித்தாலும் நீங்கள் அதுக்கு வரைக்கும் பயணிகள் பொறுத்த வரைக்கும் எந்த சிரமத்துக்கு உள்ளாகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் 2வது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புதுக்கோட்டை மாநகரத்தில் நமக்கு வந்து 2 மேம்பாலங்கள். ஒன்று நம்ம ஊருக்குள்ள வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அந்த கருவேப்பிலான் ரயில்வே மேம்பாலம், அது வந்து எல்சி நம்பர் 372 வரும். 372 அங்கே வந்து என்னன்னா, உங்களுக்கு அதுக்குண்டான பணிகள் பொறுத்த வரைக்கும் அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த ரயில்வே மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் அந்த பணியை வந்து
நீங்கள் திருச்சியிலேருந்து காரைக்குடிக்கு புதுக்கோட்டை வழியாக இருக்கிற அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்து 4 வழிச்சாலையை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க. கடந்த ஜனவரியே நம்ம முடிச்சுட்டு அப்ரூவ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் பணிகள் இனி ஆரம்பிக்கலை. உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஜனவரி மாதம் இதே மாதிரி ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறோம். மாவட்ட ஆட்சியருடைய முன்னிலையில் இதே மாதிரி நம்ம தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் வச்சு ஒரு கூட்டம் நடத்தினோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல வந்து என்னன்னா நிலத்திட்ட அறிக்கை, லேண்ட் பிளான் ஷெட்யூல்னு சொல்லுவாங்க, அதை வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அவங்க வந்து அதை சமர்ப்பிக்கணும். யார்கிட்ட சமர்ப்பிக்கணும்? மாவட்ட ஆட்சியர்கிட்ட, வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட அதை சமர்ப்பிச்சாதான் எந்தெந்த இடத்துல இந்த சாலை பொறுத்து வருது பார்த்தீங்கன்னா 4 வழிச்சாலை, இதில் வந்து எந்தெந்த இடத்துல எவ்வளோ நிலங்கள் நாங்கள் கையகப்படுத்தணும், அதில் பட்டா நிலம், அதில் புறம்போக்கு நிலம், அரசாங்க நிலம் எல்லாமே அப்போ தான் தெரியும். ஸோ அது எவ்வளோ சவாலானது. அந்த நிலத்திட்ட அறிக்கை அவங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை கொடுத்தாதான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. அதை எப்போ சொன்னாங்கன்னா பிப்ரவரி மாதம் கொடுத்துருவோன்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரை கொடுக்காம இருந்தாங்க. யார் கொடுக்கல? தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி கொடுக்காம இருந்தாங்க. அது ஏன் நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லும்போது அதில் அவங்களுடைய ப்ரொசீஜரல் சேஞ்ச் ஏதோ இருந்ததான். அந்த லேண்ட் பிளான் ஷெட்யூல் கொடுக்குற இதில் வந்து அதில் ஏதோ ப்ரொசீஜரல் சேஞ்ச் இருந்தது. அதனால இந்த காலதாமம் இடையில 2 மாதம் தேர்தல் வேற வந்துருச்சு. இந்த தாமதம் ஆனது வாஸ்தவம் தான். இருந்தாலும் நாங்கள் அடுத்த இந்த ஜூன் கடைசிக்குள்ள நாங்கள் அந்த நிலத்திட்ட அறிக்கையை நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிலத்திட்ட அறிக்கையை கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் மாவட்ட ஆட்சியம், வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலியமா நீங்கள் எங்கெங்கெல்லாம் நிலம் கையகப்படுத்த முடியுங்கிறத பண்ணணுங்கிறது அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். இது அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் நிலம் கையகப்படுத்துகிற அந்த பணிகள் நடக்கும். ஸோ என்னதான் இருந்தாலுமே இந்த பணிகளை ஆரம்பிக்கிறதுக்கே நீங்கள் டெண்டர் கொடுத்து அந்த ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கே உங்களுக்கு 2028 ஆயிரம், கிட்டத்தட்ட 2028 ஆயிரம். ஏன் சொல்றேன்னா, இந்த கருவேப்பிலான் நீங்க சொல்ல ரயில்வே மேம்பாலம் இருக்கு இல்லையா, அந்த பணியை வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையிட்ட கொடுத்து அவங்க இந்த காரைக்குடி திருச்சி அந்த 4 வழி அந்த சாலையை விரிவுபடுத்துற அந்த ஒர்க்கோட இதை இணைச்சிட்டாங்க. இப்போ நம்ம மாநில நெடுஞ்சாலைத்துறை இதை எடுக்கல. இப்போ அதனால இந்த என்டையர் அந்த ப்ராஜெக்ட் கூட இருக்க போய் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு. இருந்தாலுமே எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த கருவேப்பிலா அந்த ரயில்வே மேம்பாலம் அது முதல்ல அது ப்ரையாரிட்டி 1 வச்சு இந்த ப்ராஜெக்ட்ல வந்து அது ப்ரையாரிட்டி 1 வச்சு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அது நான் சொல்லியிருக்கிறேன். மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், தேசிய நெடுஞ்சாலைத்துறை அவங்க அதிகாரிகிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். நான் 2வது பொறுத்த திருவாப்பூர் ரயில்வே மேம்பாலம். திருவாப்பூர் ரயில்வே மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் நில கையகப்படுத்த பணி கிட்டத்தட்ட முடிஞ்சது. ஆனால் அதில் சில பேருக்கு என்னன்னா அவங்களுடைய மதிப்பீடு, நில மதிப்பீடு, கட்டிட மதிப்பீடு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முறையிட்டதுனால கொஞ்சம் காலதாமதமாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 மாதம் இந்த எலெக்ஷன் வேலையும் நடந்ததுனால எந்த வேலையும் நடக்கலை. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் இறுதிக்குள்ள இந்த நில கையகப்படுத்துறது ஃபுல்லாகவே நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியத்தில் இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் அவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே நில கையகப்படுத்துறதெல்லாம் நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க முடிச்சதுக்கப்புறம் ரயில்வே துறையும் சரி, மாநில நெடுஞ்சாலைத்துறையும் சரி, பிடபிள்யூடி தான் வருவாங்க. அவங்க என்ன அதுக்கப்புறம் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் போய் செஞ்சு அவங்க அடுத்த வருஷம் 2027 ஒரு ஜூலை வாகன அந்த டெண்டர் கொடுத்து வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா 2028 இறுதிக்குள்ள அந்த நம்ம திருவாப்பூர் ரயில்வே மேம்பாலம் பணிகள் முடியுங்கிறதா தகவல். இதுதான் தகவல். இதுக்கு மத்தியில் வந்து நம்மளுடைய புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா, உங்களுக்கு ராமேஸ்வரத்திலிருந்து பனாரஸ் போற ட்ரெயின் அது நம்ம புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் நிக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க. அது இல்லாம ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தியாவுக்கு போற அந்த ஒரு ட்ரெயினை பொறுத்த வரைக்குமே நீங்க புதுக்கோட்டையில ஸ்டேஷன் நிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. 2 கோரிக்கைக்குண்டான நான் 2 விஷயமா பொறுத்த வரைக்கும் நான் கோரிக்கையை மத்திய ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட கொடுத்திருந்தேன். பலமுறை பல நேரம் அதை சந்திச்சு அதை நான் கோரிக்கை வலியுறுத்தினேன். அதன் விளைவாக உங்களுக்கு தெரியும், சில மாதங்களுக்கு முன்பு நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து போற அயோத்தியாவுக்கும் சரி, ராமேஸ்வரத்திலிருந்து போற அங்க பனாரஸுக்கு போற அந்த ரயில் புதுக்கோட்டை ஸ்டேஷன் இப்போ நின்று போகுது. அது நான் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கிட்ட என்னுடைய நன்றிகளை நான் புதுக்கோட்டை மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சிருந்தேன். அதுக்கு அப்போ அந்த நன்றி தெரிவிக்கும் போது மறுபடியும் சில முக்கியமான சில கோரிக்கைகள் கொடுக்கன்னு சொல்லும்போது திருச்சி சார்ந்த சில கோரிக்கைகள் கொடுத்துட்டு புதுக்கோட்டை சம்பந்தமாக என்னன்னா, நம்ம இங்க திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை வழியாக திருச்செந்தூர் போறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வேணும்னு சொல்லியிருக்கேன். அது முக்கியமான ஒரு கோரிக்கை. நல்லா அதுக்கு வந்து மக்கள் இங்கே அது தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு, அது இல்லாமல் கீரனூரில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள், அங்கே விவசாயிகளாக இருக்கட்டும், நீங்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள், அலுவலகத்துக்கு போகிறவங்க,
அவங்க வந்து அங்கே ஒரு ஆர்ஓபி ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே கீரனூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே அது தேவைப்படுது. அது கிட்டத்தட்ட 15 வருஷம் மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்குது. அது ஏற்கனவே உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கிறேன். இது தயவு செய்து அந்த கீரனூர் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் நான் ஆர்ஓபி பொறுத்த வரைக்கும் அது சாங்ஷன் பண்ணணும் நான் கோரிக்கையை வச்சிருக்கிறேன். நான் இது புதுக்கோட்டை சம்பந்தமாக நம்மளுடைய ரயில்வே துறை சம்பந்தமாக நான் வச்ச கோரிக்கைகள். இந்த மேம்பாலங்கள் பொறுத்த வரைக்குமே இது கிட்டத்தட்ட மாநில நெடுஞ்சாலைத்துறை நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ரயில்வே துறை அது இல்லாமல் லேண்ட் அக்விசிஷன் நிறைய இஷ்யூஸ் இருக்கிற நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இருந்தாலுமே நான் இது ஏன் பீரியட்ல முடிஞ்ச வரைக்கும் அதை அடிக்கல் நாட்டுனாச்சும் பண்ணிடணும்னு நினைக்கிறேன்னா அது கூட தொடர் முயற்சி எடுப்பேன். நான் அடுத்த ரிவ்யூ மீட்டிங் பொறுத்த வரைக்கும் ஜூலையில் பொறுத்த வரைக்கும் உங்கள் மறுபடியும் ஒரு ரிவ்யூ மீட்டிங் என்னென்ன நம்ம செஞ்சுருக்கிறோம், அவங்க சொன்ன வாக்குறுதிகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும், அவங்க நம்மளுடைய மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், நீங்கள் நில கையகப்படுத்தலேருந்து நிலத்திட்ட அந்த அறிக்கை முதற்கொண்டு அவங்க சொன்னபடி அவங்க செஞ்சுருக்காங்களா, அடுத்த கட்ட நடவடிக்கை இது விவாதிக்கிறதுக்கு வந்து அடுத்த ஜூலையில் வந்து மறுபடியும் இதே மாதிரி ஆய்வுக்கூட்டம் இங்கே நடத்தணும்னு சொல்லியிருக்கிறேன். மாவட்ட ஆட்சியரும் அவங்க கண்டிப்பாக நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க.